போகி அன்னைக்கு மதியானம் காலையில் எப்படி படையல் போட்டோம் படைச்சோங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். மதியானம் நான்வெஜ் படையல், எல்லா நான்வெஜ்ஜுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அதுதான் மெயின், எல்லாத்துக்குமே தேவை. ஒரு 1.5 கிலோ கிட்ட 1.25 கிலோ கிட்ட வெங்காயம், 3/4 கிலோ கிட்ட தக்காளி, 1 கிலோ வந்திருக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்தாச்சு. அதுதான் ரொம்ப ஈஸியான வேலை. முதல்ல வந்து கருவாட்டு குழம்பு, அதுதான் ஈஸி ஃபஸ்ட்டு வைக்கிறது. கருவாட்டு குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரை துவட்டியாச்சு. கருவாட்டு குழம்பு மட்டும்தான் குவான்டிட்டி அதிகம், அதுதான் வந்துட்டு ஒரு 2-3 நாள் வச்சுக்கலாம். மீன் குழம்பெல்லாம் வைக்கல. சிக்கன் வந்து பெரட்டின மாதிரி கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டாக்கா தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் மீன் சங்கரா மீன் வாங்கணும், பொடி மீன் தான் கிடச்சிது. எந்த நான்வெஜ் எல்லாமே டிமாண்ட் பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது, எனக்கு கிடைக்கவும் இல்லை. சங்கரா மீன் வறுத்துட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் பெரட்டின மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் செவரொட்டி வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப ரேராக தான் கிடச்சிது செவரொட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செவரொட்டி செய்யறதுக்கு தோசைக்கல்லையே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தோசைக்கல் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். மீன் வறுத்த கல்லுலேயே இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு அதிலே மசாலாவெல்லாம் போட்டு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி வேறு எதுவும் சேர்க்கல, கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூட கட் பண்ணி வச்ச செவரொட்டியை வந்து அதிலே போட்டு பெரட்டியாச்சு. செவரொட்டி வேகலாம் வைக்கல, அதிலே போட்டு பெரட்டி திருப்பி திருப்பி எண்ணெய் விட்டு வறுத்தெடுத்தால் நல்லா வந்து சதன்னு வந்துடும், திக்காக வந்துடும். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் செஞ்சு முடித்து சாமிக்கு படையல் போட்டு படைச்சி போகி வந்துட்டு போகி படையல் ரொம்ப சூப்பராக எல்லாத்தையும் போட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் செஞ்சு முடித்து திருப்பி வீட்டை கழுவி அடுப்பு முடைய கழுவி எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பொங்கல் அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் மாலை போடணுங்கிறதுக்காக உட்காந்து பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். எல்லா கலர் பூவையும் வாங்கி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நாங்கள் பிளாஸ்டிக் மாலை யூஸ் பண்ண மாட்டோம், பூ வாங்கி தான் கட்டுவோம். அதே மாதிரி மா இலையில் வந்துட்டு நம்ம வீட்டில் பொங்கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மா இலையில் நாமும் போட்டு தான் மா இலை கட்டுவோம். வாசல் எல்லாம் போட்டாச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் கோலமும் போட்டு நல்லபடியாக சூப்பராக பொங்கல் பொங்கிடுச்சு. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி சாதாரணமாக சாம்பார் சக்கரை பொங்கல் தான், அதனால அதை நான் காமிக்கல.